ஹாய். நான் எப்படி இன்னைக்கு சிம்பிளா வீட்லயே ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணேன்னு பார்க்கலாம். ஸோ நான் இத வந்து ஒரு 1 மந்த்தா யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ரிசல்ட் நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு பிரெக்னன்சிக்கு அப்புறமா சிவியர் ஹேர் ஃபால் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம இது என்னன்னு பார்க்கலாம்னா, நம்ம தலையில ஹேரே இருக்காதுன்னு ஒரு டிசிஷனுக்கு வந்து தான் இந்த ஹேர் ஆயிலே நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ பெருசா ஒண்ணும் இல்ல. நம்ம கிச்சன்ல இருக்க ஐட்டம்ஸும், கார்டன்ல இருக்க லீவ்ஸையும் வச்சு தான் ரெடி பண்ணேன். ஸோ கொஞ்சமா வெந்தயம், கருஞ்சீரகம், நீம், துளசி, ஹென்னா, ஹைபிஸ்கஸ் லீவ்ஸ், அதுக்கப்புறமா கொஞ்சமா சின்ன வெங்காயம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 200 ml பியூர் கோகோனட் ஆயில் எடுத்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணி ஒரு பாட்டிலில் ஊற்றிக்கிட்டேன். ஸோ இந்த 200 ml பாட்டில் வந்து எனக்கு ஒரு 1 மந்த் ஃபுல்லாக வருது. நான் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எப்போல்லாம் வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணுறேனோ அப்போல்லாம் இதை நல்லா ஹேரில் அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் செட் ஆனதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். ரிசல்ட் நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்குது. இதோட ஸ்மெல் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லாம் ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அம்மாஸ்லாம் கண்டிப்பாக இதை நமக்கு சொல்லியிருப்பாங்க. நான் இதெல்லாம் காதிலே வாங்கினதில்லை. பட் இப்போ தான் நான் வந்து இதை செகண்ட் டைம் வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஆயில் எதாவது யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை இது கூட எதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.